ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னென்ன மெத்தட்லாம் இருக்குது, நம்ம வந்து எம்எம்சி ப்ரோக்ராமிங் பண்ணுறதுல என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எம்எம்சி ப்ரோக்ராமிங் மெத்தட்ஸ், என்னென்ன மெத்தடில் நம்ம எம்எம்சி ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஆக்சுவலாக இது வந்து ரெண்டு மெத்தடில் நம்ம பண்ணுவோம். ஒன்று என்னது அப்படின்னா ISP மெத்தடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா, இன்னொரு மெத்தடு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிப் ஆஃப் மெத்தட். ஓகேயா, இந்த ISP மெத்தட் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம வந்து ஃபோனில் உள்ள இஎம்எம்சியை ரிமூவ் பண்ணாமலேயே அதோட டெஸ்ட் பாயிண்ட்னு சொல்கிறத விட அதோட நம்ம நார்மலாக அதை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் உண்டோ அந்த பாயிண்ட்ஸை நார்மலாக என்னென்ன பாயிண்ட்ஸ் உண்டு அப்படின்னா கிளாக்கு, சிஎம்டி, டேட்டா 0, விசிசிக்யூ, கிரவுண்டு. ஓகே, இந்த 6 பாயிண்ட்டு நம்ம ஜம்பர் அடித்து டைரெக்டாக நம்ம பாக்ஸில் இதுக்குன்னு தனியாக ISP அடாப்டர்னு நம்ம பாக்ஸோடு வரும். அதாவது எம்எம்சி ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம பாக்ஸ் வாங்குகிறோம் இல்லையா, UFI பாக்ஸு, அப்புறம் ECJTAG பாக்ஸுலலாம் இதில் வந்து ISP அடாப்டர்ன்ட்டு தனியாக ஒரு அடாப்டர் வரும். அந்த அடாப்டரில் இந்த 6 பாயிண்ட்டையும் நம்ம ஜம்பர் அடித்து என்ன பண்ணுவோம், ப்ரோக்ராமிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேயா, இது மூலமாக ப்ரோக்ராம் பண்ண முடியும், அன்லாக் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒர்க்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட்லாம் நம்ம பண்ணுறோம். இதுக்கு பேர் என்னென்னா ISP மெத்தடுன்னு சொல்லுவோம். ஓகேயா, இப்போ பாருங்கள், நான் அதில் உங்களுக்கு அந்த ISP அடாப்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறேன். UFI ESP அடாப்டர். இதுதான் அதோட ISP அடாப்டர். ஓகே, இதில் பாருங்கள் 6 பாயிண்ட் இருக்கும். ஓகே, 1 2 3 4 5 6. இந்த 6 பாயிண்ட்டு ஜம்பர் எங்கே போடணும், நம்ம இஎம்எம்சியில் உள்ள பாயிண்ட்ஸில் ஜம்பர் போடுவோம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த 6 பாயிண்ட்டு ஜம்பர் போட்டு நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறது மெத்தட் பேர் என்னது, ISP மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடுக்கும் அடுத்து உள்ள மெத்தடுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்னென்னா, அடுத்து உள்ள மெத்தட் இந்த சிப் ஆஃப் மெத்தட் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம இஎம்எம்சியை ரிமூவ் பண்ணிவிட்டு போர்ட்லேருந்து ரிமூவ் பண்ணினதுக்கப்புறம் நம்ம இதுக்கு அடாப்டர் வரும். அது ஆக்சுவலாக ISP மெத்தடுக்கு ISP அடாப்டர் இருக்க மாதிரி இந்த சிப் ஆஃப் மெத்தடுக்கு நம்ம இதுக்குன்னு தனியாக அடாப்டர் இருக்குது. அந்த அடாப்டர் எப்படி இருக்கும்னா, நம்ம இஎம்எம்சி ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், என்ன இருக்கு இல்லையா, இதுதான் அந்த அடாப்டர். ஓகே, ஸோ இது போல் இந்த அடாப்டரில் வச்சு தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நான் பாருங்கள் 221, இது வந்து eMMC BGA 221க்குள்ளது. ஸோ இந்த அடாப்டரில் வச்சு தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல ஐசி எடுப்போம், போர்டில் வந்து ஐசி எடுத்துகிட்டு ரீபாலிங் பண்ணிவிட்டு இந்த அடாப்டரில் வச்சு ப்ரோக்ராம் பண்ணுறோம். இது வந்து சிப்பு வெளியில் எடுத்து பண்ணுற மெத்தடு. இதுக்கு பேர் சிப் ஆஃப் மெத்தட். ஓகே, என்ன மெத்தடு, சிப் ஆஃப் மெத்தடு. ஃபஸ்ட்டு நான் சொன்னது ISP மெத்தடு. ஓகேயா, ஸோ இந்த ரெண்டு மெத்தடுக்கும் என்ன உங்களுக்கு வித்தியாசம் இருக்குது அப்படின்னா, ஒன்று நார்மலாக உங்களுக்கு வந்து சின்ன வேலையாக இருக்குது அப்படின்னா, ஆக்சுவலாக நார்மலாக ஒரு அன்லாக்கிங் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சிப் ஆஃப் மெத்தடில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நார்மலாக உங்களுக்கு இப்போ ஒரு மாடல்னு இருக்குது. இப்போ ஏதோ ஒரு மாடல் REDMI 8Aன்னு வைங்களேன். இந்த REDMI 8Aக்கு நீங்கள் ISP பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் ஜம்பர் போட்டு அதிலேருந்து அன்லாக் பண்ணிக்கலாம். சப்போஸ் ISP மெத்தடில் நமக்கு பாயிண்ட் தெரியல தெரியல அப்படின்னா என்ன பண்ணிக்கணும், நம்ம சிப்பை கலத்திட்டு இந்த அடாப்டரில் போட்டு தான் நம்ம அந்த இதை ஒர்க் பண்ண முடியும். ஆனால் நார்மல் அன்லாக்கிங்க்கு இந்த ISP மெத்தட்லேயே பண்ணுறது சேஃபான மெத்தடுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம சப்போஸ் நம்ம சிப் எடுக்கும்போது ஏதாவது பிரிண்டர் டேமேஜ் ஆகிடுச்சு வச்சிருச்சு அப்படின்னா கஷ்டம். சப்போஸ் உங்களுக்கு எம்எம்சியே டேமேஜ் ஆகிருந்தாலும் ரொம்ப சிக்கலாக போயிடும். ஸோ நார்மலாக அன்லாக்கிங் மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு ISP மெத்தட்லேயே நம்ம பண்ணிக்கலாம். ஓகேயா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ பாருங்கள், இப்போ நான் ஒரு இதுக்கு பண்ணுறேன், இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓப்போ A3s ISP பின்னோட் அப்படின்னு அடிக்கிறேன். நாங்கள் பாருங்கள்,
இதில் காட்டியிருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இதோட ஐஎஸ்பி பின் அவுட் இருக்கும். இந்த பாருங்கள் சொன்ன மாதிரி 2.8 1 டேட்டா 0 கிளாக்கு சிஎம்டி கிரவுண்டு விசிசி 1.8. ஸோ இந்த 6 பாயிண்ட் இருக்குது. இந்த 6 பாயிண்ட்டு ஜம்பர் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம அன்லாக் பண்ணிக்கலாம். நார்மலாக இப்போ A3Sலாம் நீங்கள் பாக்ஸில் எடுக்க எந்த பாக்ஸ்லையுமே சப்போர்ட் கிடையாது, கரெக்டு தானே? ஸோ A3S எடுக்கிறதுக்கு நீங்கள் இந்த ஐஎஸ்பி மெத்தடில் தான் பண்ண முடியும். இன்னொரு வீடியோவில் இந்த ஐஎஸ்பி மெத்தட் மூலமாக நம்ம எப்படி எடுக்கிறதுங்கிறத இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு நம்ம வரக்கூடிய லெசனில் காட்டுறேன். ஓகேயா? ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் அந்த ஜம்பர் மட்டும் நம்ம கரெக்டாக போடணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஜம்பர் மாற்றி சிஎம்டி சிஎல்கியில் மாற்றிடாமல் கரெக்டாக போடணும். ஓகே, அவ்வளோதான் விஷயம். ஸோ இப்போ ஐஎஸ்பி மெத்தடு என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம். சிப் ஆஃப் மெத்தடுனா நம்ம சிப்பை கலத்தி டேரெக்டாக அடாப்டரில் வச்சு ப்ரோக்ராம் பண்ணுறது. ஓகே, ஸோ இதுதான் இந்த 2 மெத்தடில் தான் வந்து எந்த இதாக இருந்தாலும் இந்த 2 மெத்தடில் தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறோம். ஓகே, இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா என்ன பாருங்கள், இல்லை இந்த சிஎல்கே சிஎம்டி டேட்டா 0 விசிசி விசிசிக்யூ கிரவுண்டு போட்டிருக்கேன், இல்லை டேட்டா 0ன்னு போட்டிருக்கேன். ஆக்சுவலாக எம்எம்சியில் மொத்தம் 8 டேட்டா பாயிண்ட் இருக்கும். ஓகே, 8 டேட்டா பாயிண்ட் இருக்கும் இதில். ஆனால் ஒரே ஒரு டேட்டா பாயிண்ட்டை மட்டும்தான் வந்து என்ன பண்ண முடியும், நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இதோட ஐஎஸ்பி மெத்தடில் ஸ்பீடு ரொம்ப கம்மி. எதை கம்பேர் பண்ணும்போது, சிப் ஆஃப் மெத்தடில் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் பெரிய ஆப்ரேஷன்லாம், அதாவது பெரிய வேலைகள்லாம் பார்க்கும்போது சிப் ஆஃப் மெத்தடு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதில் ஸ்பீடு, அதாவது 8 டேட்டாவும் கனெக்ட் ஆகிருக்கும், 8 பாயிண்ட்டும் கனெக்ட் ஆகிருக்குங்கிறதுனால என்ன பண்ணலாம், ரொம்ப ஸ்பீடாக ப்ரோக்ராம் பண்ணலாம். எரர் எதுவும் ஆகாது. ஓகே, இப்போ நீங்கள் ஐஎஸ்பியில் வந்து நீங்கள் பெரிய ஃப்ளாஷிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இடையில எரர் காட்டும். சிப் ஆஃப் மெத்தடில் எரர் காட்டாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதில் எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டு எனக்கு கேளுங்க. ஓகே, பாய்.